ஹலோ கைஸ், ஐம் வருண். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ ரீசெண்டாக NGC 1385 எனும் கேலக்சியை படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த NGC 1385 இந்த ஸ்பைரல்ஸ்ல சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் போன்றவை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரல்ஸ்ல நட்சத்திர உருவாக்கம் நடைபெறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பைரல்ஸ்ல மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சிருக்கு. சூப்பர் நோவான இந்த ஸ்பைரல்ஸ்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான நியூட்ரான் நட்சத்திரங்கள், பிளாக் ஹோல்ஸ் போன்றவை இந்த ஸ்பைரல்ஸ்ல இருக்கு. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த NGC 1385 இந்த ஸ்பைரல்ஸ் இதோட இமேஜ்ல எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்க, இந்த கலர்ஸ் எல்லாம் நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால தெரியுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 1385 இந்த ஸ்பைரல்ஸ் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டர் கணக்குனா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டர் கணக்குனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரல்ஸ் நமது பூமியில இருந்து 30 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல எந்த லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிரும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 1385 இந்த ஸ்பைரல்ஸ் அடையிறதுக்கு 30 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிப் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரல்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.